கண்ணுக்குள்ள கண்ணவிருக்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நாளில் பார்த்தீங்கன்னா +க்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த இமேஜ் இல்லை உங்களுக்கு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கிளிப்பு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் நான் போயிடுறேன். ஸோ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில் கம்போசிஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் ஃபில் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னா டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸோ அந்த மாதிரி என்னவோ அது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பிளிங்க் கேங்ஸ்டன் பர்சனல் யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் எந்த அளவுக்கு என்னமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இமேஜை ரொட்டேட் பண்ணி வச்சோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சைஸ் கூட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஹார்ட் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 3 டாட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக ஒரு 3 டாட் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போது உங்களுக்கு தேவையான லெட்டர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஹார்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஹார்ட் ஃபாண்ட்டில் நிறையா இருக்குது, நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்க அப்படின்னா மெர்சிஃபுல் ஹார்ட் டூடுல் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லெட்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைஸ் எந்தளவுக்கு வேணுமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட்டும் பண்ணி வச்சுருங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நமக்கே தெரியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக அலைன் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் மட்டும் கீழே போயிடுச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே லைனை அந்த மாதிரி மூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த ஹார்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனாக இருக்க மாதிரி வச்சு விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா XML ஃபைலாக தரேன். அது நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் XML ஃபைலாக தரேன். ஸோ மேக்கிங் வீடியோ வேணாலும் கேளுங்க. ஸோ அதை தனியாக போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே ஒரு இமேஜ் இருக்குல்ல, இந்த லேயர் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எதிலெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆரோ மார்க் பக்கத்தில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போய் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும், அந்த எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அகைன் கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெட்டர் ஸ்கேல் அவுட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரேஞ்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 2 அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எண்டை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே அனிமேஷன் கீ கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0 ஆக்கி விட்ருங்க. ரெண்டாவது வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே 100 இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது அனிமேஷன் கே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி எஃபெக்ட் பண்ணி அந்த ஹார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜுக்கான எஃபெக்ட்டும் சரி லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டும் சரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான் வரும். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வருமா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதே இமேஜ் இதே டெக்ஸ்ட்டாக நான் அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் நான் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, அந்த டெம்ப்ளேட் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செகண்ட், ஸோ 4.10 ஸோ அந்த சம்திங்கில் பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸோ அகைன் முடிகிற மாதிரி போகும், அது நமக்கு வேணாம். அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஏன்னா அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணணும், அதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கலர் லைட்டில் போயிட்டு ரீப்ளேஸ் கலர் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரீப்ளேஸ் கலரில் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. நியூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பக்கத்தில் கிரே கலர் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இமேஜோட பிரைட்னஸ் லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. அதை ஒப்பாசிட்டியை குறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட் இதோட முடியுதா. ஸோ இதுக்கப்புறம் மார்க் வச்சாலும் சரி இல்லை இந்த எஃபெக்டை இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே காப்பி லேயர் பண்ணி இந்த இதில் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூவாக வரும்.
நான் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிருக்காங்க. இல்லை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறா இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.